3.5 வருஷத்துக்கு முன்னால் தெய்வத்திலேருந்து எல்லாரையும் நம்பிக்கையோடு தான் நான் வச்சுருந்தேன். இடையில் ஏற்பட்ட ஒரு பெரிய சர்க்கிளில் கடவுளுங்கிற சக்தின்னு ஒன்று இருக்கா இல்லையா அப்படின்னு உன் உள்ளத்துக்குள்ளே கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு சோதனைகள் வந்துருச்சு. அப்படி ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு இங்கே நடக்கும். அந்த டைவர்ஸ் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நடந்துடும். அடுத்து உறுதுணையாக ஒரு பெண்மணி உனக்கு மனைவி ஆவாள். வெளிநாட்டுக்கு சென்று தொழில் நடத்தி பல கோடி சம்பாத்தியம் பண்ணுவேன். ஒரு பிள்ளை உன் கூட இருக்கும். ஒரு பிள்ளை தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை, கால் வந்துட்டுவான். இப்போ ஒரு வண்டி வாகனத்தை பற்றி ஒரு சிந்தனை. அதே மாதிரி 1 கோடி ரூபாய் ப்ராஜெக்டுக்காக நமக்கு கொஞ்சம் பணம் வேணும், அதுக்கு ஒரு சில முயற்சி, அந்த பணமும் கிடைக்கும். 1 வருஷம் கழித்து உனக்கு ஒரு வீடும் கட்டி தந்துடுறேன், மாளிகை மாதிரி ஆனந்தமாக இருப்பேன். கால் வந்துட்டு வா, வெற்றி மேலே கொடுப்பான். குடிச்சிருவேன். வெற்றி அடைந்து வருவாய். கூட வரம்பா, பணம் வச்சுக்கா, ஆனந்தமா இருக்கு. விவசாயத்தில் ஏற்கனவே ஒரு இடம் சரியில்லாமல் வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயே போய் தூங்கணுங்கிற நிலைமையும் இருந்துச்சு. குடியிருக்கிற வீடு சம்மந்தமாக பிரச்சனை வந்துச்சு. அதில் இப்போ அதெல்லாம் சரியாக்கி ஒரு தெளிவுக்கு கொண்டு வந்திருக்கேன். அடுத்து வில்லங்க இல்லாமல் குண்டக்க முண்டக்கல் விளைய வச்சா போதுமா? இந்த தை மாதம் வீட்டை தேடித்தார அருமையாயிரு, சந்தோஷமா இருப்பா. வேற என்ன வேணும்? புண்ணியமாக இருக்கு. நீ எந்த ஏரியாயா? காளியமாக இருக்காளா உங்கள் ஏரியாவில்? கால் வந்துட்டு பார்ப்போம். கருதாமிக்கு அப்படி சொல்லி என் பிள்ளை. என்னப்பா உன் பிள்ளைய பற்றி என்னப்பா செய்யணும் உனக்கு? இந்த பேரில் முடி, கண்ண முடி. பிப்ரவரி மாதம் வேலை வாங்கி தரேன், புண்ணியமாக இருக்க வைக்க. தந்துட்டேன் பணம், போயிட்டு வா. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. திண்டுக்கல், நண்டுக்கல் இல்லை, திண்டுக்கல், திண்டுக்கல். வாப்பா வாப்பா. தொழில் சம்பந்தமாக மனம் நஷ்டப்பட்டு வந்து எப்பா, தொழில் சம்பந்தமாக பணம் நஷ்டப்பட்டு வந்தது யாரு? என்ன தொழில் பார்க்குறியா? அதில் என்ன நஷ்டம் இருக்கு? என்னையா தொழில் பார்க்க? என்ன தொழில்? நீ கால் வந்துட்டு வரலாம். ஏப்பா உறவினர்கள் எல்லாம் பகை, அதனால் தேவையில்லாத குழப்பம் 2 வருஷமாக நடக்கு. வண்டி வாகனங்களில் அடிக்கடி ஆபத்தும் பிரச்சனையும், இப்போ நிறைய பண நஷ்டமும் முடக்கமும் கிடக்கு. அதனால் இவையெல்லாம் நீக்கி தெளிவாக்கி தந்தால் போதுமா? என்ன வேணும் வேற? இந்தா கடன்கள் தீரும், போயிட்டு வா, புண்ணியமாக இருக்கா. நல்லா. அதே திண்டுக்கல் சிமெண்ட்டும் செங்கரையும் வச்சு பூசுகிற வேலை, சிமெண்டையும் செங்கரையும் வச்சு பூசுகிற வேலை. எத்தனை வீட்டில் தச்சு கழிச்சானோ? சும்மா வாடா தம்பி வா. உன்னுடைய ஒரு கையில் உள்ள தசைகள் வலியும் வீக்கமும் இருக்கும் இருக்கா? இது தொழிலுக்கு வேற எதுவும் குழப்பம் பண்ணியிருக்காங்களா அல்லது இயற்கையாக நடந்துச்சான்னு ஒரு குழப்பம் உன் மனசில் இருக்கு. கால் வந்துட்டு வா. பக்தர்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, கொஞ்சம் அமைதி. சில இடங்களில் கேட்கும் பொழுது மாறுபாடு ஏதோ நடந்திருக்கு, உன் உடம்பு கோளாறாக இருக்குது, இப்போ வீட்டுக்குள்ளே பிரச்சனை இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. என்ன, அதனால் அந்த கோளாறுலாம் இல்லை, இன்னும் தீர்த்து தரேன், உன் கடனை நீக்குதேன். வேறு என்ன வேணும்? நிறைய தொழில் கிடைக்கும். போ.
கருப்பசாமிக்கு தர்மபுரி தர்மபுரி புண்ணியமாரிடா தர்மபுரி பக்தர் வாங்க. தர்மபுரி தர்மபுரி அவருக்கு தானே பார்க்கணும். தர்மபுரி தர்மபுரியா? ஆடு மாடு யார் வச்சிருக்கா? ஆடு மாடு வச்சிருக்கியா? கால் வந்துட்டு வா, நீ வாப்பா. உட்காரு. உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். இடம் சொந்தமான பிரச்சனையும் மன வருத்தமும் வீட்டுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா? அதே மாதிரி 1.25 ஆண்டுகள் இருக்கிற பணங்கள் நஷ்டமும் கடனும் தீர்ந்துக்கிட்டு இருக்கணும். இவையெல்லாம் தீர்க்கணும். ஆடு மாடு செல்வத்தை பெருக்கணும். வேறு என்ன வேணும்? ஒரு பிள்ளை படித்து அரசாங்க உத்தியோகத்துக்கு போவோம். ஒரு பிள்ளை ஒன்றை மாதிரி பிஸ்னஸ் தொழில் நடத்தும். போயிட்டு வா. கருப்பசாமி, என் உடம்புல இருக்கிற இந்த கோளாறு எது செய்வன கோளாறா அல்லது இயற்கையான பாதிப்பா? இது தீருமா தீராதான்னு கேட்டு வந்திருக்கான். கால் வந்துட்டு வரலாம். நீ கால் வந்ததுக்கு அவரை உட்கார சொல்லு. நிற்க சொல்லு, உட்கார வேண்டாம். வாப்பா பக்கத்தில். இது பக்கவாதம் சம்பந்தமான கோளாறு. ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய நிலைமை இருக்கும். டாக்டர் சொன்னாங்களா? சொல்லலை. ஆனால் அறுவை சிகிச்சையால் இது குணமாகும். இதுக்கு மந்திர தந்திர ஏவல் ஒன்றுமே நடக்கலை. ஆனால் 1.25 மாதத்தில் இவர் தெளிவாக நடந்துருவார், சரியாயிரும். இந்தா வெற்றியாக்கி தரேன். எந்த குறையும் இல்லைப்பா, சந்தோஷமாக இருங்க. ஆபத்து வராது, தைரியமாக இருக்கலாம். கருப்பசாமிக்கு தர்மபுரி வண்டி வாகன சொந்தமாக தொழில் யாரு? என்னடா வண்டி வச்சிருக்க? சைக்கிள் வண்டியா? கால் விட்டு வா. இன்னொரு தடவை கால் விட்டோம். உள்ள அலப்பா இது. வரலாம். அப்படியா? கட்டுமனைக்கு போனேன். ஓராண்டு காலங்களாக இந்த தொழிலில் உனக்கு இஷ்டம் இல்லை, சரியா? ஏன்னு கேட்டேன். யாரும் பழைய மாதிரி நண்பர்கள் எந்த உதவிகளும் கிடையாது. எல்லாரும் ஒவ்வொருத்தருக்குரியவனாக இருக்கான். இந்த வண்டியை ஓட்டுறதே கஷ்டம்தான். அதனால் வேறு பிழப்பை தேடணுங்கிற முடிவுக்கு நீ வந்திருக்க. அதுக்கு வழிவகுத்து தரேன், செட் பண்ணி தரேன். காலில் விட்டு வா. வரலாம். இந்தாப்பா பக்கத்தில் வாடா, பணம் கிடைக்கும், வெற்றியாகி வா. வீர கேரளம்புதூர். வீர கேரளம்புதூர். வீர கேரளம்புதூர். வீர கேரளம்புதூர். உன் மகன் எங்க? கல்யாணம் முடிச்சுட்டானா? கால் வந்துட்டு வா. யாருமே? பிள்ளைங்களா? யாரெல்லாம் இருந்தீங்களே? நீங்களா யாரு? சேர்ந்தானால்ட்டு இங்கே வந்து சேர்ந்துக்கிடுவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. முறைப்பண்ண உன் மகன் விரும்புனானா? பிள்ளையும் விரும்பிச்சா? ஆனால் அவங்க ஆத்தா மட்டும் கட்டி கொடுக்க மாட்டோம்னு சொல்லி பிரச்சனையை இழுத்தாளா? இப்போ அந்த பிள்ளை கல்யாணம் முடிச்சு போயிட்டாளா? உன் மகன் மனன் வந்து கல்யாணமே வேண்டாம் பானே. கால் வந்துட்டு வா. உலகத்தில் அவள் தான் பொண்ணாக பிறந்திருக்கா, வேறு எங்கேயும் பொண்ணே இல்லை. நான் என்ன செய்வேன்? நம்ம இப்போ உன் மகனை கல்யாணத்துக்கு விரும்ப வைக்கணும். அவனை வீடு கொடுத்தனமா ஆக்கணும். அவன் வயிற்றில் பிறந்த பிள்ளையை எடுத்து நான் மண்ணில் வச்சு கொஞ்சணும். கருப்பசாமி, நீ நினச்சா தான் நடக்கும்.
செஞ்சுத்தான்னு கேட்குறேன். இந்தா தை மாதத்துக்கு பிறகு மனசு மாறுவான். கல்யாணத்தை முடிச்சு தரேன். சொல்லமா கால்வலி மேல்வலி யாருக்கு? கட்டி கொடுக்குற பிள்ளை சம்மந்தமாக கேட்டு வந்தது யாரு? வா மக்களே, எங்கேயும் பேர் கூட நின்னுக்கா பீராதமே நின்னுக்க. யாரெல்லாம்டா வந்திய? வீட்டம்மா பிள்ளை. கலங்காதே, என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, இந்த தலைவன் இருக்கிறான் மயங்காதே, இந்த தலைவன் இருக்கிறான் மயங்காதே. 3 பேரும் ஒன்று போல கால் வந்துட்டுவாங்க. உலகத்தில் திருடர்கள் சரி பாதி, ஊமைகள் குருடர்கள் அதில் பாதி. எப்பா பேச்சு கெடுக்கிற பிள்ளையும் இருக்கு உலகத்தில், பேசாமல் கெடுக்கிற பிள்ளையும் இருக்கு. உன் பிள்ளையுடைய எதிர்காலத்தை பற்றி உனக்கு குழப்பம், திருமண வாழ்க்கைக்கு மனம் பிரச்சனை பண்ணுமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கா? அந்த மனநிலைகளில் இருக்கக்கூடிய விஷத்தை வெளியே எடுத்து உனக்கு கட்டுப்பட வச்சு நேர்மையான வாழ்க்கையை நடத்திருந்தா போதுங்களா? கால் வந்துட்டுவாங்க. இவங்க இந்த சாமியார் சொன்னால் நம்ம கேட்டுற போகிறோமா, இன்னும் இவர் என்ன கடவுளா அப்படின்னு அந்த பிள்ளை நினைக்கி. வா ஊடால வா. இந்த பிள்ளை பேர் என்ன பேர்? கண்மணி. என் கண்மணியே. இன்னும் பக்கத்தில் வா. கண்ண முடிக்கா. எத்தனை பிள்ளைகள்டா உனக்கு? ஒரு ஆனன்னு கூட்டம். இந்தா நேர்ந்து உள்ள மாறிடும், தெளிந்த வாழ்க்கை நடக்கும். 20 வருஷமா சைக்கிளுக்கு மாத்திரை சாப்பிட்டேன். யாருக்கு? கண்ண முடுறா. 20 வருஷமா 3 முறை என்னைய பார்க்கவா, இந்த சைக்காட்டிக் ப்ராப்ளத்தை தீர்த்து தரேன். இவன் மனநிலை சரியில்லாமல் இருக்கானே, இவனுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? மனநிலை சரியில்லாமல் போனதுக்கு காரணம் மாந்திரிகம் இல்லை, இது கிரகத்தினுடைய குறை. இதை சரியாக்கி ஜெயிச்சு தந்தா போதுங்களா? 6 முறை என்னைய பார்க்க வரணும், சரியாயிருவான். கால் வந்துட்டுவான். யார் வேலை? பைத்தியர பேலா கம்பெனி வச்சிருக்கான் இவனை வேலைக்கு செய்யறதுக்கு. அடுத்த வார்த்தை அப்புறம் கேளு. இந்தா இந்த கனியை வீட்டில் போய் சாப்பிட சொல்லு, சரியாயிருவான். வா பக்கத்தில். இன்னைக்கு ஒரு உத்தரவு தான், போயிட்டு வா. கர்மசாமிக்கு அரோகரா. பொம்பளை பிள்ளை விஷயமா கேட்டு வந்தது யாரு? வா வழி விடுறா. கால் வந்துட்டு வா. உனக்கு என்னம்மா? உன் பிள்ளைங்க நல்ல காலில் விடலையே. உட்காரலாம். தாத்தா உனக்கு என்ன செஞ்சு தரணும்? சத்தமா பேசு. அல்ல எத்தனை படிக்க? 12th படிக்கா? என்ன சப்ஜெக்ட்? கண்ணமுடு. கால் வந்துட்டு வா. நீ உட்காருமா. கல்யாணம் முடிக்க போறியா, படிக்க வைக்க போறியா? அதாம்மா கல்யாணம் முடிக்கணும்ல. கண்ணை மூடு. இந்த காலப்படி கண்ணை மூடு. நீ வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு மலராத மல்லிகைப்பூ வாங்கிட்டு வா. இவ்வளோ பெரிய மனுஷியாக்கி ஊர்மைக்க வாழ வச்சிருந்தேன்.
என்ன போயிட்டு வா. அரோகரா. கவலைப்படாத, தைரியமா இரு. கர்மசாமிக்கு அரோகரா. என் பிள்ளை நான் பெத்த பொம்பளை பிள்ளைய பத்தி எனக்கு மனதுக்குள்ள வருத்தமா இருக்குன்னு சொல்லி கால் விட்டுருவான். என்னடா வருத்தம்? பேசவும் பௌர்ணமிக்கு வாமா. இப்படியெல்லாம் நின்னா எப்படிங்க முடியும்? ஏங்க கொஞ்சம் பின்னால தள்ளி நின்னுங்க. என்னைய பிடிச்சி சித்திரவதைப்படுத்துறீங்களே. உன் பிள்ளை எங்கப்பா இருக்கா? என்ன செய்தா? பக்கத்தில் வாங்க. என்ன படிக்கிறா? இப்போ அவளுக்கு என்ன செய்யணும்? கவர்மெண்ட்லையா வேணும்? கண்ண முடி. 2 வேக்கன்சி இருக்காவா படிப்புக்கு. என்ன இந்த வருஷம் வேலை விஷயத்தை அவனுக்கு முடிச்சு தரேன். அவளுடைய மனதுக்குள்ளே கொஞ்சம் குழப்பம் இருக்குது, அதையும் தீர்த்து உங்களுக்கு கட்டுப்பட வைக்க. பொண்ணுக்கு தான் வேலை கிடைக்கும். அடுத்து வரும்போது மகனை பற்றி நான் பேசுகிறேன். போயிட்டு வா. ஒரு குழந்தை வாய் பேச மாட்டேங்குது சென்னையில். யாருப்பா பாப்பாங்க? காலில் வந்துட்டு வரலாம். நெல். உன் பேர் என்ன? என்ன படிக்கிற? படிக்கிறியா? எவ்வளோ நாளாக பேசலப்பா? அப்படியா? அப்படியா? நேரம் நில்லு, நேரம் நில்லு. பேசிடுவாடா. 30 நாளில் வார்த்தைகள் பிறக்கும். வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு சக்தி பிறக்குண்டா. காது பக்கத்தில் ஒரு நரம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களா? அது நரம்பியல் சம்பந்தமான பிரச்சனை இருக்கு. ஆமாம், மாற்றி விட்டுடலாம். வீடு கட்டுறதுக்கு பார்க்கறதுக்கு சாமி சென்னையில் அது தட்டி போயிட்டு இந்த வைகாசியில் தொடங்கும். போயிட்டு வா, நல்லா இருக்கும். இப்படி வந்தாங்க. கருப்பசாமிக்கு அரோகரா. கவர்மெண்ட்ல இருந்து எனக்கு பணம் வரணும். வருமா? அரசாங்கத்திலிருந்து யாருக்கோ பணம் வர வேண்டி இருக்கு. யாருக்குப்பா? கவர்மெண்ட்ல இருந்து பணம் வரணும். அங்க இரு, வரேன். இருமா, வரேன். போமாங்க. வந்திருக்கு. எத்தனை பேர் நிக்கிறாங்க? அரசாங்கத்திலிருந்து பணம் வர வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. யாருப்பா? புரியாம இருக்கீங்களா? கவர்மெண்ட்ல இருந்து பணம் வர வேண்டிய. உங்களுடைய பென்ஷன் எதுவும் வராம இருக்கா? பென்ஷன் அரியர் போட்டு எதுவும் வராம இருக்காப்பா? சரி விடு. கருப்பசாமிக்கு அப்படியா? சொத்து சம்பந்தமாக வழக்கு யாருக்கு? வாயா, கால் ஒன்று. என்னப்பா வழக்கு? அந்த வழக்கை உனக்கு சரியாகவே விசாரிக்கலையே முதல்ல. அதை விசாரிக்க வைக்கிறேன், வெற்றியாக்கி தரேன். இவன் உடல்நிலை அடிக்கடி தளர்ந்துக்கிட்டே இருக்கு. ஏதோ மனநிலைகளா உடல்நிலையாங்கிறத தீர்மானிக்க முடியாமல் இருக்கிய, சரியாக்கி தரேன். கால் வந்துட்டு வா. ஃபார்வேர்டு பண்ணலாம், ஜெயிக்கலை போயிட்டாங்க.
கருப்பசாமி என் சொத்தை இன்னொருத்தன் மடக்கி வச்சுக்கிட்டான், அதை மீட்டி தரணும்னு கேட்டு வந்தது யாரு? யாருமா மீட்டி வச்சிருக்கான்? புரியாமல் வந்து உட்காந்துடக்கூடாது, உடனே எதுக்கி வச்சுருவேன். உன் சொத்தை யார் மடக்கி வச்சுருக்கா? ஆ, கால் விட்டோம். ரொம்ப கரெக்ட் கரெக்ட். என்னடா வா 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 வா. இன்னொரு தடவை கால் விட்டுருவோம். எப்போ ஆந்திரா பக்கம் எதுக்கும் போனீங்களா? ஆந்திரா பக்கம் எதுக்கு போனீங்க? ஆ, அங்கே போய் இருந்தீங்க. ஒரு தடவை கால் வந்துட்டாங்க. உங்கள் சொத்தை மீட்ட முடியுமான்னு பார்த்தேன். அவன் நீங்கள் எந்த ஆளெல்லாம் பிடிச்சி போய் பேசுகிறீடோ அவங்கள அவன் மடக்கி மடக்கி உங்களுக்கு எதிர்ப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கான். இன்னொரு 20 நாளையில் தகுதியான ஒரு ஆளை உங்களுக்கு காட்டி அதை உங்களுக்கு மீட்டி தரேன். பணம் வேணுமா சொத்து வேணுமா? சொத்து வாங்கி தரேன். போயிட்டு வரலாம். ஆமாம், மறைமலை நகர் கால் வந்துட்டு வா. ஓ ஓ, உள்ளத்துக்குள்ள தேவையில்லாமல் உடல்நிலை சரியில்லைன்னு ஒரு குழப்பம் இருக்குது. என்னமோ நமக்கு பண்ணுது, வெளியே சொல்ல முடியலை அப்படின்னு உன் மனசு சொல்லுது. ஆனால் குணமாக மாட்டுக்கு ஏதோ நம்மளை பிடிச்சி ஆட்டுது அப்படின்னு நீ ஃபீல் பண்ணுற. ஓ, கால் ஒன்று உங்கள் இடத்த விற்று தந்துடுறதுன்னு சொன்னேன். நீங்கள் 80 லட்சத்துக்கு காட்டிங்க. இப்போ எவ்வளோக்கு விற்றுருக்கியா? அதையும் விற்று தரேன். 3 மாதம் டைம் ஆகும். இப்போ விற்றதை தை மாதம் பத்திரத்தை நிறைவேற்றி தந்துடுறேன். இந்தா ஜெயிச்சு வாங்க, கோயிலுக்கு கட்ட வேண்டியதை கட்டிடுங்க. வா பக்கத்தில் சொல்லுடா. அவளுக்கு கூட்டுவா, உடனே சரியாக்கிட்டாங்க. வெற்றி உண்டு.